கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்காளர்களை கவரும் வகையில் அரசியல் கட்சிகள் மறைமுகமாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பது வழக்கமாகி வருகிறது. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் ரத்து செய்யப்பட்டது. இறுதியாக அதே ஆண்டு நவம்பரில் 2 தொகுதிகளுக்கும் தனியாக தேர்தல் நடத்தப்பட்டது. எனவே வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தும்படி உளவுத்துறை, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை மற்றும் பாதுகாப்பு முகமைகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள நோட்டீஸில் கருப்பு பணம், போதைப் பொருட்கள் மற்றும் பிற சட்டவிரோத சலுகைகள் அதிக அளவில் புழங்குகிறதா என்பதை கண்காணிக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக பணம், சலுகைகள் வழங்கப்படுவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக ரொக்கம் சிக்கினால் உடனடியாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கையால் தமிழகத்தில் 69.59 கோடி ரூபாய் பணமும் 8.17 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்களும் 330 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் 99.85 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமும் 35.21 கோடி ரூபாய் மதிப்பிலான பிற இலவச பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதேபோல தேசிய அளவில் 849.15 கோடி ரூபாயும் 8889.74 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சிக்கின.